இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க மேடம். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல மேடம். என்ன சார், அந்த அம்மா பேரனுங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? இன்னும் அவங்களோட கடைசி பேரன் வரல மேடம். அவர் வந்தா டாக்குமெண்ட் எல்லாம் மாத்தி எழுதிடலாம். அந்த லூசு பையன் இன்னும் வரலையா? அவனுக்காக நம்ம காத்து கிடக்கணுமா? எல்லாம் நேரம் தான். என்னம்மா, நான் சொன்னபடி செஞ்சிட்டியா? செஞ்சிட்டேன் சார். அந்த லூசு பையன் கார்ல வந்துட்டு இருந்தான். அவன்கிட்ட லிஃப்ட் கேக்குற மாதிரி கேட்டு கார்ல ஏறி என்ன கெடுக்க பாக்குறான்னு ஊர்க்காரங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டேன். அவங்களும் அது உண்மைன்னு நம்பி அவனை மரத்துல கட்டி வச்சு சாயந்தரம் வரைக்கும் இப்படியே தண்டனை அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பொழுது முழுக்க அவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அவன் வரமாட்டான், நீங்க கவலையே படாதீங்க. சூப்பர்மா, கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சிட்டமா. சரி சரி, நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரிங்க சார். பாட்டி. கார்த்தி, என்ன பாட்டி, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? இங்க ஒண்ணு நடக்கலையா? என்ன பாட்டி சொல்றீங்க? எதுனா பிரச்சனையா? ஆமாய்யா, பெரிய பிரச்சனையா. இங்க உன் அத்தைக்காரி வந்து உக்காந்துருக்கா, அவ கூடவே அவ தங்கச்சி வந்து உக்காந்துருக்கா, அரசாங்க அதிகாரிகளும் வந்து உக்காந்துருக்காங்க. நீ எங்க எப்ப வருவேன்னு என்ன தொலைச்சி எடுக்கிறாங்க ஐயா. நானும் என்னென்னவோ சொல்லி சமாளிச்சு பாக்குறேன். உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னிய அவனும் இன்னும் வரலையா. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையா. அப்படியா? சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் திரும்ப கூப்பிடுறேன் பாட்டி. சரியா, சீக்கிரம் கூப்பிடியா. இளையராஜா இன்னும் அங்க வரவே இல்லைன்னு பாட்டி சொல்றாங்க. இந்த சந்திரகலா எதுனா பிளான் பண்ணிட்டாங்களான்னு தெரியலையே. இந்நேரம் அங்க இருந்திருக்கணும். கரெக்டுப்பா, சின்னத்தை தான் ஏதாவது பண்ணிருக்கணும். வழக்கமா நம்ம அவனை வச்சுதான் சமாளிப்போன்னு தெரிஞ்சு இந்த வாட்டி அவனையும் வரவிடாம பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை நம்மளை விட புத்திசாலித்தனமா பிளான் பண்ணிருக்காங்க சகல. மாப்பிள்ள, இப்ப என்ன பண்றது மாப்பிள்ள? நிலைமை ரொம்ப சிக்கலா இருக்கே. வேற வழியே இல்லை மாமா, நாங்க போய் தான் ஆகணும். இல்லைன்னா கோயில் கையை விட்டு போயிடும். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க போக போறீங்களா? நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? ஆமா மாமா, எக்காரணத்து கொண்டு கோயில் கையை விட்டு போயிடக்கூடாது. மாப்பிள்ள, ஈஸ்வரி அங்க இருக்கா. போதா குறைஞ்சி சந்திராவும் அங்க போயிருக்கா. உங்களை எப்படியாவது ஈஸ்வரி கிட்ட காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காகவே தான் அவன் அங்க போயிருக்கா. எனக்கு என்னமோ ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு மாப்பிள்ள. சகல, ஆமா சகல, இந்த சூழ்நிலையில நீ அங்க போறது சரியா கிடையாது. இங்க பார்ப்ப ஒரு கையெழுத்து போட போய் இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் வீண் பண்ணிடாதப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். மாப்பிள்ள, கும்பாபிஷேகமும் நடக்கல, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரல. எதை நினைச்சு நீங்க இங்க வந்தீங்களோ அது எதுவுமே இன்னும் நடக்கல. இந்த சமயத்துல நீங்க கையெழுத்து போட கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க யாருங்கிற உண்மை ஈஸ்வரிக்கு தெரிஞ்சு அவன் மொத்த கோபமும் உங்க மேல திரும்பிடும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையும் கஷ்டமாயிடும், ரேவதி வாழ்க்கையும் பாதிக்கப்படும். உங்க அம்மா தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, உங்களை காட்டி கொடுக்க கூடாதுன்னு தான் உயிர் தியாகமே பண்ணா. அவ தியாகத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டாமா மாப்பிள்ள? அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. ஆமா சகல, இத பார்ப்பா, நீ இந்த சமயத்துல போய் உண்மை தெரிஞ்சா அதுக்கு எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா பிரச்சனைகள் தான் அதிகமாகும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா சகல. ஏங்க, நல்லா யோசிச்சுதாங்க அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். தாத்தாவோட ஆசையே மாமா கையால கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தணுன்றதுதான். அதுக்கு முதல்ல கோயில் நம்ம கையில இருக்கணும். கவர்மெண்ட் கைக்கு போயிருச்சுன்னா அப்புறம் நம்ம நினைச்சது நிறைவேறாமலே போயிடும். கண்டிப்பா நாங்க போய் கழுத்து போட்டு தாங்க ஆகணும். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா உங்க பேரன் வராருன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர வந்த பாடு இல்லையே. நல்லா கேளுங்க சார், திஸ் இஸ் டூ மச். ஒருத்தருக்காக இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? பேசாம நீங்களும் கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். ஐயா, அவன் கிளம்பி வந்துகிட்டே இருக்கா ஐயா.
இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். இவ்வளவு நேரம் பார்த்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்களேன். ஆமா இதே தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? பார்க்கலாம் வராரா இல்லையான்னு. என்னால டாலரேட் பண்ணிக்கவே முடியல சந்திரா. அவெல்லாம் ஒரு ஆளு, அவனுக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணணுமா? அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு கிழவி சொல்றால, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போமே. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல சந்திரா. ஹலோ, பேசுறது சாமுண்டேஸ்வரி மேடங்களா? ஆமா, நீங்க யாரு? மேடம், நாங்க மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். உங்க ஹஸ்பண்டுக்கு நெஞ்சு வலின்னு இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? என்னது நெஞ்சு வலியா? என்னங்க சொல்றீங்க? நெஞ்சு வலின்னு அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் தெரியுது. ட்ரீட்மெண்ட் அவருக்கு போயிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ வந்துடுறேன். ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். சாரிம்மா, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்லிட்டேன். எனக்கு வேற வழி தெரியலம்மா. நீங்க கார்த்திய பத்தின உண்மை தெரிஞ்சுக்க கூடாது. அதுக்கு நீங்க அங்க இருக்க கூடாது. உங்களை அங்கிருந்து கிளம்ப வைக்கதான் நான் இப்படி பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. வா கார்த்தி. வாயா வாயா நான். வாயா கார்த்தி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டா அக்கா போனதும் வந்துட்டான். ஒருவேளை இவன் தான் மாமாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அக்காவை இங்க இருந்து போக வச்சிருப்பானோ? போவி. என்ன கார்த்தி இவ்வளவு டிலே பண்ணிட்ட? இல்லை, நான் அப்புறமா சொல்றேன். ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ம். ஐயா, இவன் தான் என் கடைசி பேர கார்த்தி. வாங்க சார், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சாரி சார், வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. எப்படியாவது இந்த விஷயத்த அக்கா கிட்ட வீடியோ எடுத்து சொன்னா நல்லா இருக்குமே. ஐயோ, என் போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனா? ஐயா, என் 3 பேரனுங்களும் வந்தாச்சு. நீங்க பத்திரத்தை காட்டினீங்கன்னா எங்க கழுத்து போடணும்னு சொல்றீங்களோ அங்க கழுத்து போட்டுருவாங்க. ஓகே பாட்டி.